என்பது சவுதி அரேபியாவின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரமாகும். இந்நகரம் சவுதி அரேபியா மற்றும் அரேபிய தீபகற்பத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது. சுமார் 7,70,000 பேரை மக்கள் தொகையாக கொண்ட ரியாத் நகரின் மொத்த பரப்பளவு 1973 சதுர கிலோமீட்டர்கள். இது கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 612 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ரியாத் நகரத்தின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. அரேபிய தீபகற்பத்தின் பாலைவன பகுதிகளை கடந்து செல்லும் வணிகர் கூட்டத்தின் மையமாக நீண்ட காலம் இருந்து வந்த பழைய நகரமான ஹாஜரின் இடிபாடுகளில் யாமமா பகுதியில் ரியாத் நகரம் நிறுவப்பட்டது. பல்வேறு பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்டிருந்த இந்த நகரத்தின் வளர்ச்சி ஏராளமான கிணறுகள், பனை தோப்புகள் மற்றும் பசுமையான பகுதிகளால் மேம்படுத்தப்பட்டது. 1590ஆம் ஆண்டில் ஆரம்பகால அரபு வரலாற்று ஆசிரியரால் ரியாத் என்ற பெயர் முதலாக குறிப்பிடப்பட்டது. 1737ஆம் ஆண்டில் அண்டை நாடான மான்ஃபுகாவை சேர்ந்த தேகம் பின் தவாஸ் என்பவர் ரியாத் நகரில் குடியேறி நகரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் மற்றும் நகரத்தை சுற்றி ஒரு சுவரை கட்டினார். இந்த காலகட்டத்தில் ரியாத் நகரம் இயற்கை வளங்களுடன் இருந்ததால் ரியாத் என்ற பெயர் இந்நகரத்திற்கு பொருத்தமானதாக இருந்தது. ஏனெனில் ரியாத் என்பதற்கு தோட்டங்கள் அல்லது புல்வெளிகள் என்பது பொருள். 1744ஆம் ஆண்டில் முகமது பின் அப்துல் வஹாப் என்பவர் திரியாவின் எமிரான முகமது பின் சவுதுடன் ஒரு கூட்டணியை உருவாக்கினார். மேலும் 1774இல் அவர்கள் ரியாத் நகரை தெஹாம் பின் தவாஸிடமிருந்து கைப்பற்றி முதல் சவுதி அரசாங்கத்தை நிறுவினர். ஆனால் அவர்களது அரசாங்கம் 1818இல் சரிந்தது. பின்னர் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் துர்க்கி பின் அப்துல்லா என்பவர் இரண்டாவது சவுதி அரசை நிறுவினார் மற்றும் 1825இல் ரியாதை தனது தலைநகரமாக மாற்றினார். இருப்பினும் ரியாத் மீதான அவரது ஆட்சி ஓட்டோமான் மற்றும் ரஷிதி கூட்டணியால் சீர்குலைந்தது. இறுதியாக 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அப்துல் அஜீஸ் பின் சவுத் 1902இல் தனது மூதாதையர்களுக்கு சொந்தமான நஜத் ராஜ்யத்தை மீட்டெடுத்தார். மேலும் 1926இல் ஹெஜாஸ் பிராந்தியத்தை வெற்றி கொண்டு தனது ஆட்சியை உறுதிப்படுத்தினார். 1932இல் ரியாதை தலைநகரமாக கொண்டு தனது ராஜ்யத்திற்கு சவுதி அரேபியா என்று பெயரிட்டார். இன்று ரியாத் நகரம் சவுதி அரேபிய ராஜ்யத்தின் நிர்வாக மையமாகவும் அதன் முக்கிய நிதி மையமாகவும் உள்ளது. கிங்டம் சென்டர் என்பது சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள 41 அடுக்குகளை கொண்ட வானளாவிய கட்டிடமாகும். 992 அடி உயரத்தை கொண்டிருக்கும் இது 2002இல் கட்டி முடிக்கப்பட்ட போது அப்போது சவுதி அரேபியாவின் மிக உயரமான கோபுரமாக இருந்த ஃபைசலியா டவரை உயரத்தில் முந்தியது. தற்போது அந்நாட்டின் 5வது உயரமான கட்டிடமாக இருக்கும் இது அலுவலகங்கள், ஆடம்பர ஹோட்டல்கள், குடியிருப்பு அபார்ட்மெண்ட்டுகள், ரெஸ்டாரண்ட்டுகள், கான்ஃபரன்ஸ் சென்டர் உள்ளிட்டவைகளை கொண்டுள்ளது. மாஸ்மாக் கோட்டை அல்லது மாஸ்மாக் அரண்மனை என்பது நவீன கால தெய்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ள பழைய நகரமான ரியாதில் உள்ள ஒரு களிமண் மற்றும் களிமண் செங்கற்களால் ஆன ஒரு கோட்டையாகும். இது 1865ஆம் ஆண்டு ஜபல் ஷம்மார் எமிரேட்டின் கீழ் அப்துல் ரஹ்மான் இப்னு சுலைமான் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த கோட்டையானது சவுதி அரேபியாவின் ஒருங்கிணைப்பிற்கு முக்கிய பங்கு வகித்தது மற்றும் ஒருங்கிணைந்த சவுதி அரேபியாவை உருவாக்குவதற்காக நடைபெற்ற முக்கிய மோதல்களில் ஒன்றான ரியாத் போர் இந்த கோட்டையில் தான் நடைபெற்றது. 1995ஆம் ஆண்டில் இருந்து இந்த கோட்டை ஒரு மியூசியமாக மாற்றப்பட்டது. ரியாத் நகரில் அமைந்துள்ள நேஷனல் மியூசியம் ஆஃப் சவுதி அரேபியா அந்நாட்டின் ஒரு பெரிய மியூசியம் ஆகும். 1999ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இது ரியாதில் அமைந்துள்ள கிங் அப்துல் அசீஸ் வரலாற்று மையத்தின் ஒரு பகுதியாகும். ரியாத் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள சலாம் பார்க் பல்வேறு சுற்றுச்சூழல்களின் இணக்கமான அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த பூங்காவில் 1000க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் உள்ளன. வெவ்வேறு ஆழம் கொண்ட ஒரு பெரிய ஏரி உள்ளது. 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த ஏரியின் ஒரு பிரிவு படகு சவாரிக்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு பிரிவு இயற்கை வாழ்வை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ரியாத் நகரில் உள்ள கிங் அப்துல்லா பார்க் சவுதி அரேபியாவின் சிறந்த பார்க்குகளில் ஒன்றாகும். சலாம் பார்க்கிற்கு பிறகு இது ரியாதின் குறிப்பிடத்தக்க பார்க்காக உள்ளது. இதன் பரந்த பசுமையான இடங்களும், டான்சிங் வாட்டர் ஃபவுண்டைன்களும், பரந்த பச்சை புல்வெளிகளும், பிரமிப்பான தோட்டங்களும் காண்போரின் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. மிக நீண்ட நடைபாதைகளுக்கும் இந்த பூங்கா பிரபலமானது. மாலையில் நகர விளக்குகளால் ஒளிரும் ரியாதை பார்ப்பது கண்கொள்ளா காட்சி. இந்நகரம்
ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 50 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. ரியாத் நகரம் உலகில் அதிகம் பார்வையிடப்பட்ட நகரங்களில் 49வது இடத்தையும் மத்திய கிழக்கில் 6வது இடத்தையும் பிடித்துள்ளது. ஜனத்ரியா என்பது ரியாதில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவாகும். இது ஒட்டக இனம், கவிதை வாசிப்பு மற்றும் பிற கலாச்சார மற்றும் பாரம்பரிய நிகழ்வுகளை வழங்குகிறது.